இன்னைக்கு உலக முதலீட்டாளர்கள் மாநாடு சென்னையில் மிக மும்முரமாக நடைபெற்று வருகிறது. இந்த நிலையில் நிறைய யூடியூப் இன்ஃபுளுசர் இந்த பகுதிக்கு வந்திருக்கிறாங்க. குறிப்பா நமக்கு தெரிந்த மதன் கௌரி அவங்க வந்திருக்கிறாங்க. பிரதர் வணக்கம். எப்படி இருக்கு உலக முதலீட்டாளர் மாநாடு? குறிப்பா 3வது முறையா தமிழ்நாட்டில் நடக்குது. ஸோ நிறைய விஷயங்கள் தமிழ்நாட்டில் கொண்டு வரணும்னு சொல்லி நிறைய யங்ஸ்டர்ஸ்க்கு நீங்க நிறைய விஷயங்கள் யூடியூப்ல நீங்களே பேசியிருக்கிறீங்க. ஸோ இந்த இன்வெஸ்டர் மீட்டிங் எப்படி பாக்குறீங்க? நல்ல விஷயம் இல்லை ப்ரோ. ஸோ ஒரு இடத்துல இங்கே வந்தப்போ நிறைய இன்வெஸ்டர்ஸ் வந்திருக்காங்க. இங்கே ஆல்ரெடி எஸ்டாப்ளிஷ்டாக இருக்கிற கம்பெனிஸ், அவங்களோட சிஇஓஸ் எல்லாருமே ஒரு இடத்துல மீட் பண்ணுறப்போ என்றைக்குமே ஒரு நல்ல விஷயம் தான். ஜென்ரலாக இதுலேருந்து ஜென்ரேட் ஆகிற ரெவென்யூன்னு ஒன்று இருக்கலாம், அது என்றைக்குமே ரொம்ப பெருசாக இருக்கும். ஸோ இது கண்டினியூஸாக நடத்திட்டு இருந்தால் நல்லாயிருக்கும். இதுவே ஒரு பெரிய ஸ்கேலில் இருக்குது. இன்னும் அடுத்த வருஷம் இன்னும் பெரிய ஸ்கேலில் இந்த பின்னாடி ஒரு பஞ்ச் ஆஃப் கண்ட்ரீஸ் யார் யார் வந்திருக்காங்க, அந்த கேட்டலாகில் இருக்கிற கண்ட்ரீஸ் கம்பெனிஸ் எல்லாமே இன்க்ரீஸ் ஆக இங்கே இருக்கிற பீப்புளுக்கு நல்லதா இருக்கும். ஸோ நீங்க உலகம் முழுக்க இருக்கக்கூடிய அந்த தொழில்நுட்ப வளர்ச்சி நிறைய அனலைஸ் பண்ணிருக்கீங்க. தமிழ்நாடு அதுல எவ்வளவு டெவலப்டா இருக்குன்னு பாக்குறீங்க? இன்னும் நமக்கு என்னென்னலாம் நியூ டெக்னாலஜி இங்க கொண்டு வரலான்னு பாக்குறீங்க? ஜென்ரலாகவே நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்தியாவில் இருக்கிற இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன் நடந்த ஸ்டேட்ஸில் தமிழ்நாடு ஒரு அகடாக தான் இருந்திருக்குது ஹிஸ்ட்ரியிலேயே. இப்போ ஆனால் முதல்ல இருந்த காம்படிஷனை விட இன்னைக்கு மற்ற ஸ்டேட்லாம் ரொம்ப காம்பீட் பண்றாங்க. இன்னைக்கு நீங்க குஜராத் பாத்தீங்கன்னா டெஸ்லா உள்ள கொண்டு வரணும் அவ்வளோ ஃபைட் பண்றாங்க. கர்நாடகா உள்ள முதல்ல இருந்த அளவுக்கு லெத்தாஜிக்கா இருந்த மாதிரி இல்லாம இன்னைக்கு இந்தியாவில் இருக்கிற எல்லா ஸ்டேட்டுமே அந்த டாப் 1 ஸ்பாட்டுக்கு போகணும்னு காம்பீட் பண்றப்போ ஒரு விதத்துல அது நல்ல விஷயம். ஏன்னா காம்படிஷனே இல்லாம ஒரு ஜோன்ல சுத்துறதுக்கோ எல்லாருமே காம்பீட் பண்றப்போ அந்த இடத்துக்கு போகணும்னு நினைக்கிறது ஒரு நல்ல விஷயம் இல்ல. ஸோ காம்படிஷன் எனக்குமே நல்ல விஷயம். எல்லா ஸ்டேட்டுமே ஒரு கம்பெனி உள்ள வர்றப்போ பெஸ்ட் டீல்ஸ் கொடுத்து நம்ம ஸ்டேட்டுக்கு கொண்டு வரணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஸோ அந்த விஷயத்துல தமிழ்நாடு இது வரைக்கும் நல்லா இருந்திருக்கு. இனிமே காம்படிஷன் டஃபா இருக்கும், அதுலயே நல்லா இருக்கணுங்கிறது தான் ஆசை. ஸோ நீங்க இந்த லொகேஷன் வந்ததுக்கான காரணம் எதுவும் இருக்கா? பர்டிகுலர் நிறைய யங்ஸ்டர்ஸ் வந்திருக்காங்க, நிறைய காலேஜஸ்ல எல்லாம் வந்திருக்காங்க. ஸோ நீங்க வர்றதுக்கான காரணம் என்ன? இது சம்பந்தமான ஒரு மெசேஜ் அப்படிங்கிறது உங்களுடைய வியூவர்ஸ்க்கு எப்படி சொல்ல வரீங்க? இல்லை, ஆக்சுவலாக நான் ஒரு டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கம்பெனி ரன் பண்ணிருக்கேன். வெளியே பெருசாக நான் அனௌன்ஸ்லாம் பண்ணுறதுக்கு முன்னாடி இப்போ நான் ஒன்று ரன் பண்ணிருக்கேன் ஒரு பஞ்ச் ஆஃப் கிளைண்ட்ஸ்க்கு. ஸோ எனக்கு ஆண்டர்பிரினர்ஷிப்பில் கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட்டும் இருக்கு. ஸோ அதனால அப்படியே இங்கே சென்னையில் நடந்துட்டு இருக்குது. ஸோ பார்க்கலாம் அப்படின்னு நினச்சி வந்தது தான். ஸோ இந்த உலக முதலீட்டாளர் மாநாட்டில் நீங்களும் ஒரு இன்வெஸ்டரா இல்லாட்டி ஒரு இன்வெஸ்டரை தேடிட்டு இருக்கீங்களா? என்ன பண்ண போறீங்க? இல்ல, இன்வெஸ்டருக்கே நான் வரல. நான் என்ன மத்தவங்க பண்ணிட்டு இருக்காங்க, நம்ம எதுக்கு எக்யூப் ஆகணும் அப்படின்னு நினைச்சு வந்தது. டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கம்பெனி. ஸோ மோஸ்டா இங்க இருக்கிறவங்க நிறைய பேர் ப்ராபபிள் கிளைண்ட்ஸா இருப்பாங்க. ஸோ ஃபியூச்சர்ல என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னு பாக்குறதுக்கு வந்தது. யார் யார் நம்ம ஊர்ல பிசினஸ் பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிற ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்காக வந்தது. ஓகே, அது சார்ந்த செக்டர்ஸ் இருக்கா? இன்னைக்கு மீடியா ஃபீல்டு வேற லெவல்ல போயிட்டு இருக்கு. யூடியூபா இருக்கட்டும், சோசியல் மீடியாவா இருக்கட்டும். ஸோ அந்த பிளாட்ஃபார்ம்ல நிறைய அளவுக்கு இன்னைக்கு growth ஆயிடுச்சு. ஸோ அது சார்ந்த செக்டர்ஸும் இங்க பாக்குறீங்களா? அது மாதிரியான டிபார்ட்மெண்ட் இருக்காங்க? ஸோ எல்லா கம்பெனியுமே இன்னைக்கு இன்டர்நெட்ல ஒரு பாதி பிரசன்ஸ் இருக்க வேண்டியது இருக்குது. ஸோ இரஸ்பெக்டிவ் ஆஃப் அவங்க எந்த ஃபீல்ட்ல இருக்காங்கிறத தாண்டி இன்டர்நெட் பிரசன்ஸ்ங்கிறது ஒரு முக்கியமா இருக்கிற காலகட்டத்துக்கு வந்துட்டோம்னு நினைக்கிறேன். ஆமாம். ஓகே.